பொன்னியின் செல்வன்ல அவருக்கு பழுவட்டராயர் நம்ம தாத்தனுக்கு வந்து நம்ம பாட்டனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்க அண்ணனிடத்தை கேள்வியா கேட்டேன், இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடிய? பொறாமை, உனக்கு பொறாமை, உனக்கு பொறாமை. உடலை மட்டும் நன்றாக பராமரித்து பேணி பாதுகாத்துக் கொண்டால் எந்த வயதிலும் சாதிக்க முடியும். சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், ஊழித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்துக்கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, மறுப்பு இருக்க இயலாது. நாங்கள் ஒற்றை மொழி, ஒற்றை இனம், ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி, இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. ஒன்னாம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு பேரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தோன்றும். இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று தோன்றும். ஏனென்றால் கற்றறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிவீர்கள். இங்கே இருக்கிற என்னுடைய மாமா நயினார் நாகேந்திரன் கூட குறிப்பிட்டார்கள், என்னுடைய தம்பி தனியரசு அவர்கள் எல்லாம் வலியுறுத்தினார்கள். ஒரு கட்சியின் தலைவனாக இருந்தவன், பல லட்சக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்திய தலைவன், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவன், ஒரு கட்சியை அதன் தலைமையை ஏற்று சாதாரண தொண்டனாக இருக்கிற ஒரு துணிவு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகனுக்குத்தான் உண்டு. அது என் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்குத்தான் உண்டு. ஏற்ற கொள்கையை கொண்ட தலைமையை உண்மையும் நேர்மையுமாக நேசித்து நிற்பது. பதவி வருகிறது, வரவில்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதி. பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வரும், போகும். ஆனால் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் தடுமாறாது தளர்ச்சி இன்று நிலைத்து நிற்பவன் எவனோ அவன்தான் தலைமை பண்புக்கு தகுதியானவன். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, தன்னை தாழ்த்திக் கொள்ள இயலாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். கை கட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கட்டளை இடுகிற தகுதியை பெறமாட்டான். இதான் உலகெங்கும் இருக்கிற கோட்பாடு. இன்னைக்கு சாதாரண தொண்டனாக இருக்கிற சரத்குமார் நாளைக்கு சரித்திர பதிவு செய்கிற ஒரு தலைவனாக வர முடியும். இந்த வயதில் 72 வயதிலே என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, உலகத்திலே ரஷ்ய அதிபன் புதின் அவன் மட்டும்தான் இன்றைக்கும் கராத்தே பயிற்சி, குதிரை பயிற்சி, நீச்சல் எல்லாம் செய்து அதே இளமையோடு, அதற்கப்புறம் இந்திய திருநாட்டிலே என் உயர் அண்ணன் சரத்குமார் மட்டும்தான். தன் தம்பியிடத்தில் பேசுகிற போது, உங்களிடத்தில் சொல்வதற்கென்ன, விண்ணூர்தி நிலையத்தில் பயணங்கள் எல்லாம் நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். மதுரை விண்ணூர்தி நிலையத்தில் நான் எங்க அண்ணனிடத்தில் கேலியாக பேசிக் கொள்வோம். அப்போது அவர் இந்த பொன்னியின் செல்வன்ல அவருக்கு பழுவட்டராயர் நம்ம தாத்தனுக்கு வந்து நம்ம பாட்டனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்க அண்ணனிடத்தை கேள்வியா கேட்டேன், இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடிய? அவர் பொறாமை, உனக்கு பொறாமை, உனக்கு பொறாமை. அவர் என்னிடத்தில் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், உடலை மட்டும் நன்றாக பராமரித்து பேணி பாதுகாத்துக் கொண்டால்
எந்த வயதிலும் சாதிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, இன்று அவர் வயதிலே இந்தியாவிலேயே அதிகமாக பரபரப்பாக எல்லா மொழிகளையும் நடித்துக் கொண்டிருக்க ஒரே நடிகன் என் அண்ணன் சரத்குமார் தான்.